ஜனவரி மாதம் இந்த வருடம் செம்ம ஜாலியாக போச்சு. டிசம்பர் 24 முதல் ஜனவரி 4 வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை. அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 நாள் லீவு. அதோட பொங்கல் வந்ததும் இன்னும் சூப்பர்னு தான் சொல்லணும். ஜனவரி 14 போகி, 15 தைப்பொங்கல், 16 திருவள்ளுவர் தினம், 17 உழவர் திருநாள், 18 ஞாயிறு. மொத்தம் 5 நாள் தொடர் விடுமுறை. பசங்க குஷியில துள்ளி குதிச்சாங்க. அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் ஜனவரி 24, 25 சனி ஞாயிறு, 26 குடியரசு தினம், மீண்டும் 3 நாள் லீவு. 31 நாள் இருந்த ஜனவரியிலேயே 15 நாள் விடுமுறை கிடைச்சதுன்னா அது பெரிய விஷயம்தான். ஆனால் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். பிப்ரவரி 1 தைப்பூச லீவு வந்தாலும் அது ஞாயிற்றுக்கிழமைக்கு விழுந்துடுச்சு. அதனால தனியாக லீவு கிடைக்கல. வார விடுமுறை சேர்த்து மொத்தம் 8 நாள் தான். அதனால பசங்க கொஞ்சம் சோகமா இருந்தாங்க. இப்போ எல்லாரும் மார்ச் மாத கேலண்டரையே புரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம் மாதிரி மீண்டும் லீவு வருமானு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. மார்ச் மாசத்துல 3ஆம் தேதி தெலுங்கு வருஷ பிறப்பு, 21ஆம் தேதி ரம்ஜான், 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, இப்படி 3 அரசு விடுமுறை, அதோட சனி ஞாயிறு சேர்த்து மொத்தம் 9 நாள் லீவு. 31 நாள் இருக்கும் மார்ச் மாசத்துல மொத்தம் 12 நாள் விடுமுறை கிடைக்க போகுதாம். பிப்ரவரியில ஏமாந்த பசங்களுக்கு மார்ச் மாசம் கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்க போகுது போல இருக்கே.